வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், இந்த 3 கடல்களுமே சங்கமிக்கிற கரையோரமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, தமிழ்நாடு, இந்த இடத்துல எழுந்தருளி பாலிக்கிற பகவதி அம்மனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். இந்த மாதிரி 3 வெவ்வேறு கடல்கள் சங்கமிக்கிற இதுதான் நம்ம திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துலதான் அம்பிகையினுடைய பின்பகுதி, அதாவது அம்பிகையினுடைய முதுகுத்தண்டு விழுந்ததாக நம்பப்படுகிறது. புராணங்களின்படி அம்பிகை இங்க சிவபெருமான் திருமணம் செய்து கொள்வதற்காக நெடுங்காலமாக தவம் கூறுகிறாங்க. ஆயினும் அந்த திருமணம் நடைபெறாததால இங்க அம்பிகை கன்னியாகவே எழுந்தருளி அருள் பாலிக்கிறார்கள் அப்படின்றது இங்குள்ள மக்களினுடைய நம்பிக்கை. நம்ம பாரம்பரியத்திலும் சரி, சமயத்திலுமே சரி, கன்னி பெண்களின் மீது ஒரு தெய்வீகமான ஒரு கருத்து இருக்குது. அதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, பழங்காலத்துல ஒரு ஆலயத்தினுடைய குடமுழுக்கு செய்வதற்கு முன்னாடி அந்த விக்கிரகத்தோட கண் திறக்கிற போது ஒரு கன்னி பெண்ணை மின்னுக்கு நிறுத்தி வச்சுதான் அந்த விக்கிரகத்தோட கண்ணை திறந்து வைப்பாங்களாம். அந்த அளவுக்கு தெய்வீக ஆற்றல் படைத்தவர்கள் கன்னி பெண்கள் அப்படின்ற நம்ம சமயத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆக அம்பாள் இங்கு கன்னியாகவே எழுந்தருளி இருக்கிறதுனால அம்பிகைக்கு கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்ற இன்னொரு பேரும் இந்த ஆலயத்துல இருக்கு. இந்த பகவதி அம்மனோட ஆலயத்துல என்ன ஒரு கூடுதல் சிறப்புனா, தினமும் இரவு வேளையில அர்த்தசாம பூஜைக்கு பிறகு அம்பாள் ஆலய கருவறையில சஞ்சரிப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்கு. அம்பாளினுடைய மூக்குத்தி ஒளி அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குமா, எந்த அளவுக்குன்னா ஒரு கலங்கரை விளக்கு போல தெரியுமா. அதனாலேயே பிற நாடுகள்ல இருந்து வந்த மாலுமிகள் எல்லாம் இதுதான் துறைமுகம் அப்படின்னு வழிமாறி அவர்களுடைய கப்பல் எல்லாம் பாறைகளில் மோதி சேதமடைந்த வரலாறும் இருக்கு. அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவள் இந்த தேவி. இன்னும் கூடுதலாக சொல்ல போனோம்னா, இந்த ஒளியினால பல விபத்துகள் நடக்குதுன்னு சொல்லி சில நாட்களுக்கு அம்பாளினுடைய, அதாவது அந்த கோவிலினுடைய கிழக்கு வாசலை சில காலம் மூடியே வைத்திருந்தார்களாம். ஏன்னா அந்த ஒளி அது அம்பாளினுடைய மூக்குத்தி ஒளி அந்த அளவுக்கு ஆற்றல் படுத்தது. ஆக ஒரு புராணங்கள் மட்டும் இல்லாம வரலாற்று பூர்வமான ஆதாரங்களும் இந்த அம்பிகையினுடைய சக்தியை மிகவும் வெளிச்சமோட்டு புலப்படுத்துகிறது. ஆக இந்த கன்னியாகுமரி பகவதி அம்மனோட சிந்தனையோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.